வாய்ஸ் டிஜே சனி ஜம்மு பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி இந்த ஓன் வாய்ஸ் கொடுக்குறேன்னா, எதுக்காக நான் இப்போ பேசுகிறேன் உங்களுக்கான இது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து 40 வயசுலேருந்து 50 வயசு தாண்டுதுங்கள்ல, அந்த தாய்மார்களுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மென்சஸ் நிற்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, மார்லாம் ரொம்ப வலிக்குது, அது வந்து என்ன செய்யறதுனே தெரியல கேட்டிருந்தாங்க. நானே அந்த வயசில் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். என் உறவுகள் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. ஆமாம், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது பாருங்க, வாழைப்பூ. இது என்ன? இது வாழைப்பூ. வாழைப்பூவை வாரத்துக்கு 2 வாட்டி சாப்பிடுங்க எல்லாரும். கறி, மீன், முட்டை, கருவாடு இதெல்லாம் சாப்பிடாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, 40 வயசுக்கு மேலே மெனோபாஸ் ஆகுதுங்கள. அப்போ வந்து எனக்கு வந்து 4 அக்கா தங்கச்சி. அவங்கெல்லாம் மெனோபாஸ் நிற்கிறப்பெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சிருக்காங்க. ஃபீடிங்லாம் நிறைய போயிருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து 5வது பொண்ணு. எனக்கு வந்து எங்கள் அக்கா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். இப்போ எனக்குமே மெனோபாஸ் நிற்க போகுதுன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ப்ளீடிங்லாம் நிறையா ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பையே எடுத்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. எனக்கு எங்கள் வீட்டுக்காரில் நான் போய் டாக்டர் அம்மாட்ட பார்த்தேன். குழந்தைங்க பிரசவம் ஆகிற டாக்டர் அம்மாட்ட போய் பார்த்தேன். அவங்க வந்து போரூரில் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் பார்த்தோன்னே அவங்களே, நீங்கள் கர்ப்பப்பை எடுத்துடுங்க, ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இது ஸ்ட்ரென்த்தே இல்லை, இது வந்து ரொம்ப எடுத்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே ஒரே அழுதுகிட்டே எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பேன். என்னடா இது, உடம்புல பிறந்து வந்து நம்ம உறுப்பு வந்து நம்மளே தூக்கி போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள். அது 2வது வந்து எங்கள் வீட்டுக்காரு, ஐயோ கர்ப்பப்பையெல்லாம் எடுத்துட்டோம்னா உடம்பு ஸ்ட்ரென்த்தே இருக்காது, நின்று வெலன்னு வரும், அதெல்லாம் ஒரு 50-60 வயசுலலாம் ஒன்றும் செட் ஆகாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஒன்றுனா எங்கள் வீட்டுக்காரர் துடிச்சு போயிடுவேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் இல்லை, நீ வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு டி நகர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அது வந்து ஆயுர்வேத கூப்பிட்டு போனேன்னே அந்த அம்மா, ஐயோ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தோன்னே, ஐயோ அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் உண்மை, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் கர்ப்பப்பை எடுத்துடுங்க, இல்லை உயிருக்கே ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப மனபயத்துக்கு ஆளாக்கி விட்டுட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரில் அவங்க மாடியில் இருந்தாங்க டாக்டர் அம்மா. நாங்கள் கீழே இறங்கி வந்து, ஐயோ நீ எதுவும் நினைக்காத, நம்ம போய் வேறு ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போய் பார்த்து, அது வந்து ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டல்னு, நாங்கள் ஏற்கனவே எங்கள் பையனுக்கு அங்கே தான் மருந்து வாங்கி சாப்பிட்டு பையன் பிறந்துட்டான். அது அவர் சொல்லிட்டார், நம்ம ஆயுர்வேதில் போனோம்னா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க, எடுக்க வேணாம்னு சொல்லிவிடுவாங்க, நம்ம வந்து கர்ப்பப்பை எடுக்க வேணாம். அதுக்காக எவ்வளோ 2 லட்ச ரூபா கேட்டாங்க. 2 லட்ச ரூபா கேட்டு 1 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கு. எங்கள் வீட்டுக்காரில் 1 லட்ச ரூபா கொடுத்து அதை எடுக்கிறதுக்கு, நம்ம பொருளை நம்ம எடுக்கிறதுக்கு, இவன் ஆயுர்வேதத்தில் போய் அந்த டாக்டர் சார்கிட்ட போய் பேசினோன்னே, எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆயுர்வேத டாக்டர் ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்தில் இருக்கு, அங்கே போனோம். அங்கே போயிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு கட்டினா தான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறதுக்கு, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டாக்டரு கர்ப்பப்பையெல்லாம் எடுக்கக்கூடாது, ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் தான், கர்ப்பப்பையெல்லாம் எடுக்கக்கூடாது, நான் கொடுக்குற மெடிசனை நீங்கள் சாப்பிடுங்கன்னு அவர் எழுதினார் பாருங்க. எனக்கே பயமாக போயிடுச்சு. ஒரு அட்டைப்பெட்டி, இவ்வளோ பெரிய அட்டைப்பெட்டியில் ஃபுல்லாக எழுதினாங்க. 32,000க்கு மருந்து மாத்திரை எழுதினாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டார், 1 லட்ச ரூபா கொடுத்து உனக்கு அதெல்லாம் செய்யறத 32,000 தானே, போனால் போயிட்டு போகுது, உயிர் இருந்தால் இது உடம்பு நல்லா இருந்தால் போகுது, ஆனால் நீங்கள் எடுக்கவே கூடாதுன்ட்டார்.
எடுத்தா பின்னாடி வந்து அவசரத்துக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை உடம்பு ரீதியாக வந்து சுகரு பிபி அது இதுன்னு வந்து தொலைஞ்சிடும்ன்ட்டு எடுக்கக்கூடாதுன்ட்டார். சரி சார், எங்கள் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா தைரியமாக எல்லாத்தையுமே தைரியமாக வந்து போய் கேட்டு, சார் நீங்கள் வந்து 1,00,000 நான் சொன்னேன் 32,000க்கு மருந்து மாத்திரையான்னு கேட்டேன். 32,000க்கு மருந்து மாத்திரையான்னு நான் கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரு அதை என்ன 32,000 என்ன 40,000 என்ன 1,00,000 கேட்டு கேட்டாங்கல்ல, இது பத்தாதான்னு சொல்லி நாங்கள் மருந்து மாத்திரை 32,000க்கு எழுதி காசு கட்டி பில்லு போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அவங்க வந்து வீட்டில் வந்து அவங்களே கொரியர் பண்ணிடுறேன்ட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தா பணம் கட்டிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொரியர் மருந்து வருது. இவ்வளோ பெரிய பாக்ஸில் வந்தது. வந்தவும் நான் வந்துச்சு. வந்தோடனே நாங்கள் பார்த்துட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். என்னங்க இவ்வளோ மருந்து சாப்பிட்ணுமா? அதுக்கு நானே போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன்ட்டு. அதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு முடித்து அவர் சொன்ன மாதிரி வாக்கிங்லாம் போனோன்னே கடகடன்னு உடம்புலாம் குறைஞ்சிருச்சு. குறைஞ்சி இப்போ நல்லா போயிடுச்சு. நல்லா போயிட்டு இப்போ வந்து அந்த ஹார்மோன் வந்து அந்த நிற்க போகுதுல்ல அந்த டயத்தில் வந்து அதான் ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்ல, நம்ம வயசுக்கு வரப்போ இருக்கும்ல, அது மாதிரி தாங்க ஆகும். ஒன்றும் இல்லை. அதே அம்மா நாங்கள் இப்போ போயிட்டு நேற்று தான் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம். செக் பண்ணிட்டு வந்தோடனே சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடி ரத்த டானிக்கெல்லாம் வந்து இவங்க வந்து எழுதிக்கிட்டு இப்போ வாங்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டு சூப்பராக ஆச்சு. அதோடு நாங்கள் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, எதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இந்த வாழைப்பூவில் இங்கே பாருங்க, இந்த வாழைப்பூவில் இவ்வளோ மருத்துவம் இருக்குது. இந்த முருங்கைக்கீரை பாருங்க, முருங்கைக்கீரையில் இவ்வளோ மருத்துவம் இருக்குது. விடாத என்ன பண்ணாங்க, குழம்புலாம் வச்சு நான் சாப்பிடல. முருங்கைக்கீரை வாழைப்பூவை போட்டு சாப்பிட்டு ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் வாழைப்பூ இல்லாத நாளே கிடையாது. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நல்லா எனக்கு இப்போ நல்லா குணமடைஞ்சு சூப்பராக வந்து ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்களும் வந்தால் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, ஹார்மோன் சேஞ்சு தான். நீங்கள் இது மாதிரி செஞ்சு வாழைப்பூ கீரை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. வாரத்தில் 4 நாள் வந்து மித்தவங்க பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, சிக்கன் சாப்பிட மட்டன் சாப்பிட எது வேணாலும் சாப்பிட்டோம். நம்ம உடம்பு நல்லா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதனால் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நீங்கள் வந்து மெனோபாஸ் காலத்தில் வாழைப்பூ கீரை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஒன்றும் உடம்புக்கு நல்லது. கர்ப்பப்பையை போய் டப்புன்னு எடுத்து போட்டு வந்துடாதீங்க, சரிங்களா? டாக்டர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வருமானம் வரணும்ல, அதனால் அதை தான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். அவங்களுக்கு வருமானம் வரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துருவாங்க. ஒரு மாதத்தில் 10 பேஷண்ட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1,00,000 3 லட்சம் 4 லட்சம் போய் காசு போகுதுல்ல, அதனால தான் எடுத்து போட்டுருவாங்க. டாக்டர் சொல்கிறத மீறியும் கை வைத்தியமாக செய்யுங்க, பார்த்து பத்திரமா இருங்க. தூக்கி டக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்கன்ட்டு எடுத்துக்கிட்டு போட்டுறாதீங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சொல்கிறேன், இதை கேட்டு யாருக்கு அப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சீங்க. டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் டக்குன்னு கர்ப்பப்பை எடுத்து போடுவோம், அதை எடுத்து போடுவோம்லாம் பயப்படாதீங்க. தைரியமாக இருந்து இது வந்து போங்க, போய் பயன்பெறுங்க. இந்த மாதிரி வாழைப்பூ சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, மாதுளம்பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து எதுக்காகனா கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நான் எங்கே வெளியிலே போகணும், அதெல்லாம் வந்து சொந்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் எவ்வளோங்க, 10 ரூபாய் 20 ரூபாயிலே அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு வந்து 10 ரூபா 10 ரூபாய் 20 ரூபாயிலேயே உங்களுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க இதில். அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க. சிக்கனு மட்டனு இதெல்லாம் சாப்பிடாதீங்க.
அதெல்லாம் வந்து உடம்பு உள்ளே இருக்கிற உறுப்புலாம் இஞ்சி இஞ்சாக பெருசாக போயிடும். அப்புறம் அதை கம்மி பண்ணணுன்னா அப்புறம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் கூட பழைய உடம்பு வராது. சரிங்களா? அதனால தான் நான் வந்து இது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது என்னங்க செய்யறதுன்னு என்னக்கிட்ட கமாண்டில் கேட்டாங்க. நான் அதுதான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த வாழைப்பூவை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி மோரில் வெறும் வயிற்றில் குடிங்க. மென்சஸ் இருக்கிற டயத்தில் குடிங்க. வயிற்று வலி இருக்கிற டயத்தில் மாத்திரை போடாதீங்க. அதே மாதிரி மோர் மென்சஸ் வந்துட்டுனா மோரில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு கலக்கி குடிச்சிட்டிங்கன்னா அந்த வயிற்று வலி இடுப்பு வலி ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சி இழுக்கும், அதெல்லாம் இருக்காது, நல்லா இருக்கும். மோரில் பெருங்காயத்தூள் போட்டு குடிச்சிங்கன்னா அந்த வயிற்று வலியே நின்று போயிடும். அதுக்காக தாங்க சொல்கிறேன். படன்னு பெரியவங்களாக இருக்கிற நீங்கள் கர்ப்பப்பை எடுத்து போட்டுறாதீங்க. அதேமாரி சின்ன பசங்களுக்கும் டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் மாத்திரையாக போடாதீங்க. கை வைத்தியமாக இந்த மாதிரி செய்யுங்க. மோரில் பெருங்காயத்தூள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த வயிற்று வலி எங்கே இருக்குது தெரியாதே போயிடும். சரிங்களா? வயிற்று வலி இருக்கிற இடமே தெரியாது, அதனால் சாப்பிடுங்க. இது மென்சஸ் நல்லா படலையா, பேரிச்சம்பழம் அத்திப்பழம் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. காசு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்கறத, அந்த ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குற காசை வீட்டில் உங்களுக்கு பழமாக வாங்கி சாப்பிடுங்க. மாதுளம்பழத்தை தவிர வேறு எந்த பழமும் அத்திப்பழம் மாதுளம்பழமும் அந்த கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அதை வாரத்தில் ஒரு நாள் வேப்பலையை அரைச்சி ஒரு கிளாஸ் குடிங்க வெறும் வயிற்றில். சுகரெல்லாம் போகும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்க பூச்சி கீச்சி எல்லாமே போகும். உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். வாரத்தில் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வேதிக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும். இது எதுக்குன்னா, இது வந்து கருப்பை சார்ந்த இதுக்கு டக்குன்னு எடுத்து போடாது, கருப்பை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். இப்போ இதேமாரி நாங்கள் சாப்பிட்டு தான் இப்போ எனக்கு ஆரோக்கியமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நான் வந்து டாக்டர்கிட்ட போய் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். அதே டாக்டரம்மா வந்து சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி நாங்கள் எதுவும் செய்யலைங்க. நாங்கள் வந்து செஞ்சோம், டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறத 30,000 செலவு பண்ணோம். எங்களுக்கு வந்து நல்லபடியாக ஆச்சு. அதே மாதிரி நீங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. குழந்தை இல்லாதவங்க கூட போங்க, உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும். சரிங்களா? அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டல். இது ப்ரொமோஷனுக்காக இல்லை, இது வந்து வீடியோவுக்காக இல்லை, இது உண்மையாக வந்து சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து இது மாதிரி பாருங்க, வாழைப்பூ கீரை அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எது உடம்புக்கு நல்லதோ அதை எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க. முக்கியமாக வாழைப்பூ சாப்பிடுங்க. இது எல்லாருக்குமே தெரியும், தெரியாத இல்லை நான் சொல்கிறேன் என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்கிறது சொல்லாதீங்க. இது வந்து தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லலை. இது ஒரு வீடியோவில் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த முட்டை இங்கே பாருங்க, முட்டை இருக்குல்ல, பிச்சு இல்லை அது வைப்பேன். ஒரு வாழைப்பூ நுனியில் முட்டை வரும் பாரு, அதெல்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா துவர்ப்பு எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அவ்வளோது உடம்புக்கு நல்லது. சரிங்களா? இனிமேல் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு உறவுகள் கேட்டாங்க, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? திருச்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க.
திருச்சிலேருந்து சாந்தாங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு வயிறு வலியா மென்சஸ் டயத்தில் போட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து இதுதான் சொல்கிறேன். இது பாருங்க, இது என்னன்னா வாழைப்பூ செஞ்சு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வாழைப்பூ அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வாழைப்பூவோட கீரை நல்லா இந்த மாதிரி பிசையணும். மாதிரி பிசைஞ்சு நல்லா கழுவிட்டு செஞ்சு சாப்பிட்டீங்க பாருங்கள். உடம்புக்கு எவ்வளோ நல்லது. கர்ப்பப்பையிலேருந்து பாருங்க. கீரை பாருங்க, இதெல்லாம் மெட்ராஸில் கிடைக்காதுங்க. இதெல்லாம் மெட்ராஸில் கிடைக்காதுங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் தேடி தேடி போய் வாங்கிட்டு வந்து எனக்காக கொடுப்பாங்க. நானும் சொல்லுவேன், இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. காய் வாங்கிட்டு வரப்ப வேலைக்கு போயிட்டு வராங்கள்ல, அப்போ காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அப்போ காய் வாங்கிட்டு வரப்போ சொல்கிறப்ப இது சொன்னோன்னா கரெக்டாக வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. வாழைத்தண்டு, கீரை, வாழைக்காய் எல்லாமே. வாழை இலையை சாப்பிடுங்க. வாழை சம்மந்தப்பட்டது அனைத்தும் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் உறவுகளே. நீங்கள் வந்து அடிக்கடி வாழைப்பூ சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, மாதுளம்பழம் சாப்பிடுங்க, அத்திப்பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிடுங்க. கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. இப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு நல்லா இருந்த மாதிரி உங்களுக்கு யாருக்குன்னா இந்த மாதிரி திருச்சிலேருந்து சாந்தா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்க பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. உடம்பு நல்லாயிடும். டாக்டர்கிட்டையும் போய் பாருங்கள். இதையும் செய்யுங்க, டாக்டர்கிட்டையும் போய் பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.